ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம் சரணம். ஒரு முறை எளிய கிராமத்து மனிதர் ஒருவர் மகா பெரியவாவை தரிசிக்க சங்கர மடத்திற்கு வந்திருந்தார். நமஸ்காரம் சுவாமி, பல தலைமுறைகளாக நாங்கள் ஜோசியம் சொல்லி பிழைக்கிற குடும்பம். என் தாத்தா, என் அப்பா வழியில் நானும் எனக்கு தெரிந்த முறையில் ஜோசியம் பார்த்து பிழைப்பு நடத்துகிறேன். எனக்கு ஜோதிட ஞானம் எல்லாம் பெரிதாக கிடையாது. நல்ல நாள் கேட்டு வருவோரின் ராசி நட்சத்திரத்திற்கு ஏற்ப நாள் குறித்து கொடுப்பேன். திருமண பொருத்தம் பார்த்து முகூர்த்தத்திற்கு நாள் குறிப்பேன். அவ்வளவுதான் சுவாமி. உங்களிடம் ஒரு வேண்டுகோள் கேட்க ஆசைப்படுகிறேன் சுவாமி. சொல்லு என்றார் மகா பெரியவர். சில புத்தகங்களை படித்து கொஞ்சம் ஜோசியம் தெரிஞ்சு வச்சிருக்கேன். அந்த ஞானம் போதாததுன்னு நல்லாவே தெரியும். ஜோசியம் சொல்ல வாக்கு பழிக்க அவசியம் வேண்டுமே. நல்ல நாள் குறித்து கொடுத்தா அதில் நல்லது நடக்கணுமே. வாக்கு பழித்து இருந்தால்தானே அது சாத்தியமாகும். வாக்கு பலிதம் கிடைக்கவில்லை என்றால் என்ன செய்யணும்? கனிவுடன் பார்த்தபடி, தான் 2 பாட்டு சொல்றேன், எழுதிக்கோ. ஜோசியம் பார்க்க தொடங்குறதுக்கு முன்னாடி, உலகம் யாவையும் தாமுல வாக்களும் நிலை பெறுத்தலும் நீக்களும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவருக்கே சரண் நாங்களே. இந்த பாடலை மனதிற்குள் சொல்லி கடவுளை பிரார்த்தனை பண்ணிக்கோ. அப்புறம் ஜோசியம் சொல்ல தொடங்கு. சொல்லி முடிந்ததும் நாடிய பொருள் கைகூடும், ஞானமும் புகழ்குண்டாகும், வீடியல் விளியதாகும், வேரியம் கமலை நோக்கும், நீடிய அரகர் சேனை நீரு பட்டொழிய வாகை சூடிய சிலைராமன் தோல்வழி கூறுவார்க்கே என்னும் பாட்டை சொல்லி ஸ்ரீராமனை பிரார்த்தனை பண்ணிக்கோ. நிச்சயம் நீ நினைத்தது நடக்கும், சொன்னது பழிக்கும். சுவாமி, இந்த பாட்டுக்களை யார் எழுதினது? நான் இப்ப சொல்ல சொல்ல நீதானே என் கண்முன்னே எழுதுன என்று சிரித்தார் மகா பெரியவா. கம்பர் எழுதிய பாடல்கள். மன தூய்மையுடன் இதை பாடுபவருக்கு ஸ்ரீராமர் கம்பரின் அருளால் வாக்கு பலித்தம் உண்டாகும் என்று சொல்லி குங்கும பிரசாதம் கொடுத்தார் ஜோதிடர். பிரசாதத்தை கண்களில் ஒற்றியபடி மன நிறைவுடன் புறப்பட்டார். ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம் சரணம்.